SIR வேண்டாம், பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச் சதியை முறியடிப்போம் என்று கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து வருகிற 23ஆம் தேதி 24ஆம் தேதி தலைநகர் சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டுச் சதியை முறியடிப்போம், SIR வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் மட்டும் அடையாளமா நாங்கள் நடத்துறோம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேசிய அளவில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. எம்பிக்கள் அவர்களே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளவு பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரம். அதுக்கு தான உதாரணம் பீகார் கொடுத்தாங்கன்னா 7,42,00,000 ஃபைனல் வாக்காளர்கள் SIR முடிந்த பிறகு பீகார்ல செப்டம்பர் 30ஆம் தேதி. அதன் பிறகு 17 நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஃபைல் பண்ணல. இன்னைக்கும் ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்துல ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காட்டல. அதனாலதான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க. அதே ஆர்குமெண்ட்டை ரவிக்குமார் அவர்கள் இங்க வைக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டை யாரெல்லாம் பீகார்ல வச்சாங்களோ எல்லாம் ஃபெயில் மார்க். அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில தமிழகத்துல மறுபடியும் திரு VCK ரவிக்குமார் அவர்களோ வேறு கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் ஃபெயில் மார்க் தான் வாங்க போறாங்க. இது 2026 நிரூபணமாக போகுது. மொத்த பீகார்ல நண்பர்கள், நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க. யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த 60 நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா? இல்லை, பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் போய். கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல இந்த பிரசிலியன் மாடலுடைய போட்டோவை காமிச்சாங்க, அதுவும் போய். அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க.